சிம்மம் ராசி சிங்கத்தை அடையாளமாக கொண்ட இவங்க சிங்கம் போலவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அதாவது இவங்க எதற்குமே ஒரு துணிந்து செயல்படக்கூடிய ஒரு திறன் கொண்டவங்களா இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களோட பேச்சிலும் சரி, நடவடிக்கையிலும் சரி, ஒரு வீரமும் ஒரு கம்பீரமும் நிறைந்திருக்கும். இவங்க அழகாகவும் அறிவாளியாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் எல்லா விஷயத்துலையுமே அதிகமாக கோவப்படுவாங்க. இவங்க மட்டும் இந்த கோபத்தை குறைச்சாங்க அப்படின்னா இவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு பலன்கள்லாம் எதிர்பார்க்கலாம். இவங்களுக்கு முன்கோபம் அதிகமாகவே இருக்கும். இவங்க எந்த ஒரு விஷயத்த முடிவு எடுத்தாலும் சரிங்க, அதை நடத்தியே காட்ட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி நிற்பாங்க. அதே நேரத்தில் அதாவது எந்த ஒரு விஷயத்துலையும் முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ராசிக்காரர்கள் சிந்தனை, சொல், செயல் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே ஒரு வேகமாக இருப்பாங்க. இவங்களுக்கு யாரும் எதுக்கும் குறைகள் சொன்னால் கூட துரோகம் செய்வதிலும் இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். இவங்க எதிரிகளை கூட மன்னிச்சிருவாங்க. ஆனால் கூட இருந்தே துரோகிகளை மன்னிக்கவே மாட்டாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க. இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க வட்டமான முகத்தையும் அழகான கண்களையும் உடலுக்கு தகுந்த உயரத்தையுமே இந்த சிம்ம ராசிக்காரர் கொண்டு இருப்பாங்க. இவங்க பெரும்பாலுமே அன்பு, மரியாதை, பணிவு இது எல்லாத்துலேயுமே பெரியவங்கிட்ட நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். யாரிடமே கடன் வாங்குவது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். இவங்கிட்ட வேலை சொல்றதற்கு மிரட்டி வாங்குவதை விட அன்பா சொன்னோம் அப்படின்னா அதை ஈஸியாக செய்து முடிப்பாங்க. மேலுமே சிம்மராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துவதை விட எதிர்காலத்திற்கு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு திறமை உடையவங்களாக இருப்பாங்க. இவங்க விடாமுயற்சிகளோட செயல்படுவாங்க. ஆனால் வீணாக யார்கிட்டையுமே சண்டைக்கு போக மாட்டாங்க. அதே நேரத்தில் வந்த சண்டையுமே விட மாட்டாங்க. இவங்க சந்தேகப்படக்கூடிய குணங்களை கொண்டு இருப்பாங்க. இவங்க அம்மாவை அதிகம் நேசிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே சினிமா பார்ப்பதை ரொம்ப விரும்புவாங்க. இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே திருமணம் செய்ய வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. காதலித்தவங்களே திருமணம் செய்ய வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதற்காக எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தால் கூட இது எல்லாத்தையுமே தாங்கிக் கொள்வாங்களாம். இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் அதிக சிரமங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இவங்களுக்கு நட்பு ராசின்னு பார்த்தோமா மீனம், மேசம், கடகம், மிதுனம், விருட்சகம், தனுசு, கன்னி போன்ற ராசிகளோட ரொம்ப நட்பாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் எப்படி அமைச்சிருக்கு, இவங்க வாழ்நாளில் பெறக்கூடிய யோகங்கள் என்ன, மேலுமே இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இவங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பலம் என்ன, பலவீனம் என்ன, இதெல்லாம் பற்றின முழுமையான தகவலை நம்ம விரிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் சிம்ம ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க எவருக்குமே கட்டுப்பட மாட்டாங்க. அதாவது மற்றவங்கிட்ட பெருந்தன்மையோடு நடந்து கொள்வாங்க. எதுலேயுமே ஒரு நேரம் தவறாமல் இருக்கக்கூடிய ஒரு ராசி, ஒரு பெர்ஃபெக்டான ராசின்னு சொல்லலாம். தர்ம நியாயப்படி நடந்து கொள்வாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு சற்று முன்கோபம் அதிகன்னே சொல்லலாம். எதையுமே சாராமல் தன்னுடைய சுய முயற்சினால் சொந்த உழைப்பில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு ராசினாலும் இந்த சிம்ம ராசி சொல்லலாம். மேலுமே இந்த சிம்ம லக்கணத்தை சேர்ந்தவங்களுக்கு அதிபதி சூரியன். எனவே இவங்க சுய பலம் பெற்று அமைந்திருப்பது அவசியம். சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெற்று இருந்தாலும் மேஷத்தில் உச்சம் பெற்று இருந்தாலும் இந்த லக்கணக்காரர்களுக்கு அற்புதமான யோக பலன்கள் எல்லாமே வழங்குவார். ஸோ அரசாங்கத்தில் உயர் பதவி, தொழிலில், உத்தியோகத்துலேயும் சரி நல்ல வகையில் ஒரு முன்னேற்றம், செல்வ வளம், தந்தை வழியில் அனுகூலமான பலன்கள், பூர்வீக சொத்துல சேர்க்கை போன்ற யோக பலன்கள் எல்லாமே அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். சில பேர் பார்த்திங்களா அரசியல்லையும் சில கலைத்துறையிலையும் ரொம்ப பிரகாசிக்கக்கூடிய ஒரு ராசி. மேலுமே கன்னி, விருட்சகம் போன்ற இடங்களில் சூரியன் இருந்தாலும் யோக பலன்கள் ஏற்படுமா. ஆனால் கன்னியில் இருக்கக்கூடிய சூரியன் ஜாதகருக்கு கண்களில் சிறு பாதிப்பை ஏற்படுத்துவார். அதே போல தான் சூரியன் துலாம் நீச்சம் பெறுவதும் 12ஆம் இடமான கடகத்தில் மறைவு பெறுவதும் நல்லது அல்ல அப்படின்னு சொல்லலாம். மேலுமே சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால சிம்ம லக்கணத்தை சேர்ந்தவங்களுக்கு செவ்வாய் யோக பலன்களை வழங்கக்கூடியவர்னு சொல்லலாம். செவ்வாய் மேசம், விருட்சகம் ஆகிய ராசிகளில் ஆட்சி பெற்றிருந்தாலும், மகரத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும்,
தொழில் மற்றும் உத்தியோகம் போன்றதில் நல்ல முன்னேற்றம் இவங்களுக்கு இருக்குமா. பூமி சேர்க்கை, வண்டி வாகன வசதி, சகோதரர்களால் ஒரு நல்ல ஆதாயம், அரசாங்க அனுகூலம் போன்ற யோக பலன்கள் எல்லாமே அனுபவிக்கக்கூடிய ஒரு யோக அமைப்புகளுமே இருக்குது. மேலுமே செவ்வாய் லக்கணத்துக்கு 12ஆம் இடமான கடகத்தில் நீச்சம் பெறுவது அப்படிங்கிறது இந்த லக்கணக்காரர்களுக்கு பலவீனமாக அமைஞ்சிருக்கு. இவங்களுக்கு பார்த்திங்களா இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா நல்ல ஒரு யோக பலன்கள்லாம் காத்திருக்கு. இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். மேலுமே இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புத ஆதித்ய யோகம், சிம்ம ராசிக்காருக்கு புதன் மற்றும் சூரியன் இணைவு, அதாவது புத ஆதித்ய யோகம் ஏற்படும் போது வாழ்க்கையில் இவங்க மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தினால வெற்றியும் பெறுவாங்க. கோடீஸ்வர யோகம் சிம்மராசிக்காருக்கு குரு பயிற்சி மற்றும் சனி பயிற்சி காலங்களில் கோடீஸ்வர யோகங்கள் எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் பெரும் செல்வ சேர்க்கை மற்றும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை எப்போ ஒரு செட்டில்மெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோமா, சனி பயிற்சியின் போது சிம்மராசிக்காருக்கு சிறப்பான பலன்கள் எல்லாமே கிடைத்து வாழ்நாள் செட்டில்மெண்ட் நிலையான ஒரு வாழ்க்கை ஏற்படக்கூடிய அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. மேலுமே மக்களோட ஆதரவு ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஸ்திர ராசிகள், இதனால் உங்களுக்கு இந்த கிரகங்கள்லாம் சஞ்சரிக்கும் போது இந்த யோகமானது உங்களுக்கு ஏற்படும். இதனால் மக்கள் சக்தியின் மகத்தான ஒரு ஆதரவை பெறக்கூடிய யோகங்கள் அமைப்புகள் இது எல்லாமே ஏற்படும். அதே நேரத்தில் குரு திசை யோகம், சிம்ம லக்கணத்தினர் குரு திசை நடக்கும்போது பணக்கார யோகம், ராஜயோக பலன்கள் எல்லாமே பெற போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் பொருளாதார நிலை ரொம்ப உங்களுக்கு உயரக்கூடிய அற்புதமான அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. மேலுமே சிம்ம ராசியோட பொதுவான பண்புகள் அப்படின்னு பார்த்தோமா, சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே எவருக்குமே ஒரு கட்டுப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே மற்றவங்ககிட்ட ஒரு பெருந்தன்மையோடு நடந்து கொள்வாங்க. எதுலேயுமே நேரம் தவறாமல் கடைபிடிச்சு தர்ம நியாயப்படி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்மராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோமா, சிம்மராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் இறுதி வாரத்தில் அதாவது புதிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கும். பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்குமே சீராக தான் இருக்கும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஸோ கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்துங்க. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்தவங்க கெட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். உத்தியோகத்தில் ஒரு மேன்மை, இடமாற்றங்கள், வேலையில் ஒரு பொறுமை அவசியமாக இந்த காலகட்டத்தில் செலுத்தணும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே கூடுதலான ஒரு கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு திருப்ப முனைகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. புதிய முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். வியாபாரத்துலேயுமே நல்ல லாபம் கிடைக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. வேலையில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டைமில் இடமாற்றம் அல்லது மாற்றங்கள் ஏற்படும். சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கோங்க. குடும்பத்திலையுமே உங்களுக்கு மகிழ்ச்சி இருந்தால் கூட கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம். நிதானமாக இருக்கிறது நல்லது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணப்புழக்கம் திருப்திகரமாக இருந்தால் கூட தேவையில்லாத செலவுகளை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு திருப்பம் தான். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வழக்கமான வேலைகளில் நிதானமும் பொறுமையும் இந்த காலகட்டத்தில் அவசியமான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. பைரவர் வழிபாடு, அதே நேரத்தில் சூரியனுக்கு இந்த டைமில் சூரியனை வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையப்போகிற ஒரு அமைப்புமே உங்களுக்கு காத்திருக்கு. இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் ஒரு சில விஷயத்தில் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நல்ல ஒரு அமைப்புகள் உங்களுக்கு காத்திருக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இந்த சிம்மராசி நேயர்கள் பொறுத்த வரைக்குமே அடுத்தவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன உதவிகள், உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். தர்மம் தலைகாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்களுடைய ராசிப்படி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த வாரம் உங்களுடைய குறிக்கோள் அனைத்துமே நிறைவேறும். அதே மாதிரி சுணங்கி கிடந்த காரியங்கள் எல்லாமே வேகம் பெறும். சமூகத்திலையுமே ஒரு அந்தஸ்து கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு மாற்றம் நிகழக்கூடிய ஒரு வாய்ப்புகளுமே அமைச்சிருக்கு. சில பேர் புதிய தொழில் ஏதாவது தொடங்க முயற்சி செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் தான் அமைச்சிருக்கு. குறிக்கோளை அடைவது லட்சியமாக கொண்டு செயல்படுவீங்க. புதிய தொடர்புகள் மூலம் உங்களுக்கு லாபம் நல்ல ஒரு அமையக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது. குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த வாக்குவாதங்கள் அனைத்துமே அகலும். வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மேலுமே உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம். ஸோ கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலுமே கவனம் செலுத்துங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் எண்ணிய காரியம் அனைத்துமே கைகூடும். கலைத்துறையினர் இருக்கிறவங்களுக்கு காரிய தாமதம் ஏற்பட்டால் கூட
சாதகமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, சக வியாபாரிகளால் உங்களுக்கு தொந்தரவு ஏற்படும். ஸோ சேமிப்பிற்கு முயற்சி செய்யுங்க. ஏன் அப்படின்னா வருமானம் அதிகமாக வரக்கூடிய காலங்கள்லேயே சேமித்து வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வருங்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அதே நேரத்தில் எந்த காரணத்தை கொண்டுமே மற்றவங்களோட பேச்சுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். உங்களுடைய மைண்டில் என்ன தோணுதோ அதை செஞ்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் தங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையை மட்டும் சரியாக செய்யுங்க. மற்றவங்களோட பிரச்சனைகளில் தலையிட வேணாம். அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளையும் மற்றவங்ககிட்ட அதிகமாக சொல்ல வேணாம். இதனால் பல பிரச்சனைகள் ஏற்படும். இது உங்களுக்கு பெரும் தலைவலியாக அமைந்து விடலாம். ஸோ பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு திருப்பம் தான். அடுத்ததாக உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் புதிய வீடு, வாகனம் இது எல்லாத்தையுமே அதிக ஒரு லாபத்தை நீங்கள் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு சரியான பேச்சுவார்த்தைகள் மூலம் லாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பெரியவங்களோட ஆசையுமே உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும். தினமுமே சிவனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்வதன் மூலம் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியுமே நல்ல ஒரு வெற்றி கொடுக்கும் வகையில் அமைஞ்சிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.